நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் சீமானுக்கு எதிரான வழக்கை புலன் விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் இருந்து வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் காவல்துறையினர் பாலியல் துன்புறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் 12 வாரத்துக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது. இது தொடர்பாக அனுப்பிய சம்மனில் குறிப்பிட்டபடி சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதையடுத்து நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் கதவில் சம்மன் ஒட்டப்பட்டது. அதில் பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஜராக தவறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தது. சிறிது நேரத்தில் சீமான் வீட்டு பணியாளர் ஒருவர் அந்த சம்மனை கிழித்தெறிந்தார். இதையடுத்து அவரை கைது செய்வதற்காக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் சீமான் வீட்டுக்கு சென்றனர். அப்போது சீமான் வீட்டில் பாதுகாவலராக பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமல்ராஜ் காவலர்களை வீட்டின் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினார். இதனால் ஆவேசம் அடைந்த காவல் ஆய்வாளர் அவரை தள்ளி கொண்டு உள்ளே சென்றார். அப்போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அமல்ராஜை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் அவர்களுக்கிடையே கைகலப்பு மற்றும் மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் உள்ளிட்ட 3 காவலர்கள் அமல்ராஜின் சட்டையை பிடித்து இடித்து சென்று காவல்துறை ஜீப்பில் ஏற்றி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அமல்ராஜ் மற்றும் சுபாகர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 28ஆம் தேதி இரவு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமான் காவல்துறை உயர் அதிகாரிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் அனைத்து அம்சங்களையும் முறையாக கருத்தில் கொள்ளவில்லை. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்த உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து தீர்ப்பு கூறும் வரை 12 வாரத்துக்குள் புலன் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் சீமானுக்கு எதிரான வழக்கை புலன் விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து இருக்கிறது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இடைக்காலமாக விசாரணை ஏதும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமிக்கு இடையிலான பிரச்சனையை பேசி தீர்க்க வாய்ப்பு உள்ளதா என ஆராய்ந்து செயல்படவும் வழக்கை சமரசமாக பேசி தீர்க்க 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கியும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இடைப்பட்ட காலத்தில் இழப்பீடு வழங்குவது குறித்து இரு தரப்பும் பேசி முடிவெடுக்க உத்தரவிடப்படுவதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கு திரும்ப பெற்ற நிலையில் திமுக அரசு அரசியலில் தன்னை அழிக்க வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதாக சீமான் தரப்பில் கூறப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் அடுத்த கட்டமாக சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமி ஆகியோர் பேசி நல்ல முடிவெடுத்து சீமான் இழப்பீடு வழங்குவது குறித்தும் நடிகை விஜயலட்சுமி இழப்பீடு பெறுவது குறித்தும் இரு தரப்பினரும் பேசி முடிவெடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.